7th Standard Math, Chapter 1, Number System, Exercise 1.4324, Term 3, New Syllabus. Simplify the following. First question, 0.7 divide 100. இப்போ பாருங்க 0.7 divide 100. நமக்கு வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் by 10. 2 டிஜிட்னா 100, 3 டிஜிட்னா 1000. இப்போ நமக்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 7/10 டிவைட் 100 பை என்னது 1, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே ஒன்றுமே நம்பர் இல்லைன்னா ஒன்றுன்னு மீன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 7/10. இந்த டிவைடை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், இன்டுவாக மாற்றுறேன். இன்டுவாக மாற்றினீங்கன்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷன், அதாவது இன்டுவாக மாற்றினேன்னு சொன்னால் இதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை ரெசிப்ரோக்கலாக 1/100. ஓகே, டிவைடை இன்டுவாக சேஞ்ச் பண்ணதும் இந்த நம்பரை வந்து அப்படியே என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். இப்போ 7 × 1 7, 10 × 100 1000. இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு டிஜிட், இங்கே 3 0 இருக்குது, இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னா 1 2 3, அப்போ 2 0 முன்னாடி சேர்க்கணும். 1, இங்கே எத்தனை 0 இருக்கோ அத்தனைக்கும் 1 2 3. ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் வச்சாச்சு, 0.007. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 3.8 டிவைடு 100. இப்போ இங்கே இதே மாதிரி லாஸ்ட்லேருந்து தான் எப்பவும் பார்க்கணும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ by 10 டிவைடு 100/1 இஸ் ஈக்குவல் டு 38/10. இந்த டிவைடை இன்டுவாக சேஞ்ச் பண்ணுறேன். இன்டு இதை ரெசிப்ரோக்கலாக போடுங்க. 1/100 இஸ் ஈக்குவல் டு 38 × 1 38, 10 × 100 1000. இப்போ நமக்கு வந்து இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இதை வந்து என்ன செய்யணும், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 830 பாயிண்ட். அப்போ 0.038. இது 1 2 3. நமக்கு இங்கே எத்தனை 0 இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் இது டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3. இல்லாத நம்பருக்கு 0 கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 49.3 டிவைடு 100. இப்போ 400. இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ by 10 டிவைடு 100/1, தட் இஸ் ஈக்குவல் டு 493 டிவைடட் பை 10 இன்ட்டு 1/100. இப்போ 493 டிவைடட் பை 10 × 100 1000. இப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3. இப்போ 1 2 3. அப்போ என்னது 394.0, 0.493. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து சம். 463.85 டிவைடு 100. ஓகே, அப்போ இப்போ என்ன செய்யணும்னா 46,385 டிவைடட் பை, நமக்கு இங்கே 2 டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போ by 100 டிவைடு 100/1. இப்போ 46,385/100 இன்ட்டு இந்த டிவைடை வந்து இன்டுவாக சேஞ்ச் பண்ணுறோம். 1/100. இப்போ இது மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடுங்க. 100 × 100 10,000. இப்போ இங்கே நம்ம 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ 4.6385. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 27.4 டிவைடட் பை 100. இப்போ 274 டிவைடட் பை 10 டிவைடு 100/1. இப்போ 274 டிவைடட் பை 10 டிவைடை இன்டுவாக சேஞ்ச் பண்ணுங்க. 1/100. இப்போ 274 டிவைடட் பை 10 × 100ன்னா 1000. இப்போ இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3. அப்போ 0.274. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். 18.9 டிவைடு 1000. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ by 10 டிவைடு 1000/1 ஈக்குவல் டு 189/10 இன்ட்டு என்னது 1/, அதாவது இன்ட்டு 1 மாட்டோம், இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 1/1000. இப்போ 189/10,000. இப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ 0.0189. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0.87 டிவைடு 1000. இப்போ 87 டிவைடட் பை, இது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். by 100 டிவைடு 1000/1.
equal to 87/100. இந்த டிவைடை இன்டுவாக மாற்றுங்க, இன்டு 1/1000. that is equal to 87 into 1 87 divided by 100 into 1000 1 lakh. that is equal to இப்போ 245. இப்போ 5 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 1 2 பேலன்ஸுக்கு 3 4 5 3 ஜீரோ சேர்த்துக்குங்க, 0.00087. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 49.3 divide 1000. இப்போ 493/10 divide 1000/1 equal to 493/10 டிவைடை இன்டுவா சேஞ்ச் பண்ணுங்க 1/1000 equal to 493/10000 equal to இப்போ இது அதே மாதிரி 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4க்கு ஒரு ஜீரோ சேர்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க, 0.3 டிவைடட் பை 1000. இப்போ இது வந்து ஒரு டிஜிட், அப்படின்னா 3/10 டிவைட் 1000/1. இப்போ 3/10 இன்ட்டு என்னது 1/1000. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 10,000. that is equal to 0. இப்போ நமக்கு வந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ ஒரு 1 0 2 3. இப்போ 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 382.4 டிவைடு 1000. இப்போ that is equal to 3824 டிவைடட் பை இங்கே ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. அப்போ by 10 டிவைடட் பை 1000/1. இந்த டிவைடை இன்டுவாக சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இந்த டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 3824 டிவைடட் பை 10,000. இப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. இப்போ 0.3824. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 93.8 டிவைடு 1000. இப்போ 938/10 டிவைடு 1000/1. இப்போ இது மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இந்த டேர்மை வந்து இன்டு ஒன்று மாத்திரப்போ இது என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ 938 into 1 938 10 into 1000 10,000. that is equal to இப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ 0.0938. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.